வணக்கம் சார், நான் ஹெச்ஆர்கே கிரீன்வேல்டனுடைய சேர்மன் பேசுகிறேன். நம்ம வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னா தொழுப்பேடில் அமைஞ்சிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 hour ட்ராவலில் இங்கே வந்திருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் நம்ம வந்து ஃபார்ம் லேண்ட் அமைச்சிருக்கோம். இது ஃபுல்லாகவே செம்மர ப்ராஜெக்ட் சார். வாங்க தொழுப்பேடில் நம்ம இந்த பிரிட்ஜு கீழே இறங்கின உடனே ரைட் சைடில் அப்படியே வரோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு தொழுப்பேடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்லேருந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆலம் சிபிஎஸ்சி ஸ்கூல், இதுதான் ஆலம் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே வாக்கபிளில் நம்ம ஹெச்ஆர்கே கிரீன்வேல்டுடைய தொழுப்பேடு செம்மர தோப்பு அமைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம ஹெச்ஆர்கே கிரீன்வேல்டினுடைய செம்மர தோப்பு. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொழுப்பேடில் அமைஞ்சிருக்கு. இந்த தொழுப்பேடு எங்கே இருக்குன்னா நம்ம இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் தாலுக்கில் தொழுப்பேடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் தான், எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தான், எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் நம்ம வந்து இந்த ஃபார்ம் லேண்ட் அமைச்சிருக்கோம். ஹெச்ஆர்கே கிரீன்வேல்ட் உடைய நோக்கம் என்னென்னா, நம்ம வந்து லட்சத்தில் முதலீடு பண்ணி கோடியில் வருமானம் ஈட்டணும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தோட்டத்திலையும் இந்த 5 ஏக்கர் ப்ராஜெக்டில் நம்ம மொத்தம் 19 பிளாட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த 19 பிளாட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா 22 சென்ட், அதாவது 9600 ஸ்கொயர் ஃபீட்டு 4 கிரவுண்டாக பிரித்து வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்லேயும் பார்த்தீங்கன்னா 90 செம்மரம். இந்த பாருங்கள், இதுதான் 90 செம்மரங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம், ஒரு மரத்தாண்ட தான் நிற்கிறோம். இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வருஷம் வளர்ந்த மரங்க. அது இந்த மரம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரத்தினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் போகுது. அப்போது நம்ம பிளாட்டில், அதாவது 4 கிரவுண்டில் 9600 ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தமாக நம்ம 90 செம்மரம் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு மரத்தினுடைய ரேட்டு வந்து 10 லட்சம்னா 90 மரம், அப்போ 9 கோடி. நம்ம வந்து இது வந்து மரத்துக்கான மதிப்பு. நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கு. நம்ம அதில் 1/3 தான் கொடுக்குறோம். வெறும் 350 ரூபா மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுவும் நம்ம மனைக்கு மட்டும்தான் நம்ம பணம் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மரத்துக்கு பணமே கிடையாது. அதுவும் 50% இஎம்ஐயில் நம்ம கொடுக்குறோம். 50% இஎம்ஐ 50% கட்டினா போகுதோ நீங்கள் உங்கள் பேருக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த நிலம் வந்து உங்களுக்கு சொந்தமாகிடுது. பத்திரப்பதிவு உங்கள் பேருக்கு பண்ணி கொடுத்துட்றோம். மீதி இருக்கிற 50% நீங்கள் மாதம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி சலுகை வேறு எங்கேயும் கிடைக்காது. ரெசிடென்ஷியலுக்கு மத்தியில் இது மாதிரி ஃபார்ம் லேண்டு, அதுவும் 50% கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு பிளாட்லேயும் 90 செம்மரம் வச்சு 5 வருஷம் ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். 5 வருஷம் ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ். நாங்களே ஏர் ஓட்டுறோம், தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறோம், எல்லாமே எங்களுடைய செலவுகள். 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாகவே ஏஎம்சி நாங்கள் பண்ணித்தரோம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஒரு பிளாட்டுக்கு மந்த்லி ஒரு 500லேருந்து 600 சார்ஜ் பண்ணி வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இதனுடைய ஈல்டு எப்போ முடியுதோ அது வரைக்கும் நாங்களே மெயின்டைன் பண்ணித்தரோம். உங்களுக்கு எந்த விதமான கவலைகள் கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அப்புறம் பட்டா வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்களே, கம்பெனியே உங்களுக்கு பார்த்துக்குது. சைட் விசிட்டு வந்து நாங்கள் உங்கள் இடத்துலேருந்தே வந்து பிக்கப் பண்ணி இங்கே சைட் விசிட் முடிச்சுட்டு ட்ராப் பண்ணுற வரைக்கும் நாங்களே பார்த்துக்கிறோம். சைட் விசிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள், ஒவ்வொரு மரமும் பாருங்கள் 2 வருஷம் வளர்ந்த மரம். இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், 2 வருஷம் வளர்ந்த மரம் நம்ம நட்டு பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம 6 மாதம் 3 மாதம் கண்ணு இல்லை, வாங்கி வந்து வைக்கிறதே 2லேருந்து 3 வருஷம் மரம் தான் வாங்கி வந்து வச்சுருக்கோம். இந்த ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குது. இந்த பாருங்கள், ட்ரிப்ரிகேஷன் இருக்குது. இந்த ட்ரிப்ரிகேஷன் வழி தான் நம்ம தண்ணி பாய்ச்சிரும். மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். பாருங்கள், ஒவ்வொரு மரத்துக்கும் சீரான இடைவெளி விட்டு 10 அடி கேப் விட்டு வரிசையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரிசையாக இருக்கும். சரியான இடைவெளி விட்டு சரியாக பராமரித்து வரும். இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்லேருந்து எல்லாமே நாங்களே பார்த்து மரத்தை வளர்த்து உங்களுக்கு கையில் கொடுக்குறோம். இதுலவே தெரியும், பெரிய பங்களா இருக்குது. நம்ம ஏரியா சுற்றி ஃபுல்லாக வீடுங்க, பங்களாங்க எல்லாமே இருக்குது. பெரிய அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சிறந்த இடம். நம்ம தொழுப்பேடு செம்மர தோப்புக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்,
ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அப்படியே நம்ம டுவர்ட்ஸ் அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா தட்சசிலா யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆலம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. சரௌண்டிங் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே கோவில்கள் பார்த்தீங்கன்னா அச்சரப்பக்கம் மலைமாதா கோவில் இருக்குது, பெரும்பேர் கண்டிகை கோவில் இருக்குது, மேல்மருத்தூர் கோவில் இருக்குது, இந்த பக்கம் குபேரன் கோவில் இருக்குது. எல்லாமே நம்ம தோப்பை சுற்றி, நம்ம இடத்த சுற்றி, ஹெச்ஆர்கே கிரீன் வேர்ல்டு கார்டனை சுற்றி பார்த்தீங்கன்னா கோவில்களும் கல்வி நிறுவனங்களும் குடியிருப்பு பகுதிக்கு இடையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த இடம், ரொம்ப லோ ப்ரைஸ், வாங்கினீங்கன்னா நல்ல இடம் சார்.